ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளி சட்னி இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். முதல் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமேவும். நீங்கள் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தான் இதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வந்தீங்கன்னா அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி காரத்துக்கு வத்தல் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன், நார்மல் வத்தல். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர மாதிரி வேகணும். அதனால் கடாயை மூடி வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இடையில திறந்து ஒரு வாட்டி கிளறி விட்ருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நான். கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. பட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் கொத்தமல்லியை. அதுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சுருங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி தண்ணி தக்காளியிலே இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிருக்கும். ஸோ வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல் சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க முதலேவும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.